வெல்கம் டு தஞ்சை ரியல் எஸ்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் சீனிவாசபுரம் சிங்கபெருமாள் குளத்துக்கு அருகில இருக்கக்கூடிய ரெட்டிப்பாளையங்கிற ஏரியால விற்பனைக்காக வந்திருக்க ஒரு அழகான வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் உங்களால பார்க்க முடியும். எங்கள் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பங்களிக்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விற்பனைக்கு வந்திருக்க இந்த வீட்டினுடைய லேண்ட் சைஸ், பில்டிங் சைஸ், கார் பார்க்கிங், ஹால், பெட்ரூம், கிச்சனோட நீள அகலங்கள், மேலும் இந்த வீட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத டீடைலா இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷனை கிளியரா சொல்லிடுறேன். தஞ்சாவூர் சீனிவாசபுரம் சிங்கபெருமாள் குளத்துக்கு அருகில இருக்கக்கூடிய ரெட்டிப்பாளையங்கிற ஏரியால ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், பிக் டெம்பிள்ல இருந்து 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இடத்தின் அளவு 1410 சதுரடி, வீட்டின் அளவு 1200 சதுரடி. திசை தெற்கு பார்த்து இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு, சவுத் ஃபேஸ். இதுதான் இந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். பட்டி ஸ்ட்ரக்சர்ல பாக்ஸி டிசைன்ல கிரில் ஒர்க் செய்து ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஃபுல்லுமே மைல்டான சாண்டல் கலர்ல பெயிண்டிங் பண்ணப்பட்டிருக்கு. பார்டர்லாம் டார்க்கான கலரை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய மெயின் கேட். ஸ்டீல் பிளேட்ல லேசர் கட் டிசைன் செய்து லேடர் டைப்ல கேட் கொடுத்திருக்காங்க. கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போனா 16 அடி நீளமும் 12 அடி அகலமும் உள்ள ஒரு 7 சீட்டட் காரை வச்சு சைட்ல 2 டூ வீலர்ஸ் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு சேஃப்டி கிரில்லோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல ஒரு பூ டிசைன் போடப்பட்ட ஒரு டபுள் டோரை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் நிலையெல்லாம் தேக்கு. இந்த மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா ஒரு பெரிய சைஸ்ல லிவிங் ஹால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா 17 அடி நீளமும் 15 அடி அகலமும் ஒரு எல் ஷேப்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் டீடைல சொல்லிடுறேன். நாட்டு செங்கல் பயன்படுத்தி இருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் 4x2 கிளாஸ் பினிஷிங் மார்பிள் டைல்ஸ் போடப்பட்டிருக்கு. கம்பி, அம்மன் டிஆர்ஒய், டால்மியா சிமெண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வீட்டினுடைய சீலிங் ஃபுல்லுமே பட்டி பார்க்கப்பட்டிருக்கு. வீடு ஃபுல்லா எல்இடி லைட்ஸ் போட்டிருக்காங்க. 100% வாஸ்துபடி இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. ஹாலோட ரூஃப் ஃபுல்லா ஃபால் சீலிங் செய்திருக்கிறாங்க. அதுல எல்இடி ப்ரிஃபர் லைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. பார்க்கவே ஹைஃபையா இருக்கு. இந்த வீட்டினுடைய எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடா போட்டிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய வால் பேனலிங் டிவி யூனிட். லேட்டஸ்ட் மாடல்ல வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல இத டிசைன் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய பூஜரும். கிழக்கு முகம் பார்த்து வீட்டுடைய பிரம்ம பகுதியில இந்த பூஜரம் செல்ஃப் ஒர்க்க செய்திருக்கிறாங்க. இது ஒரு 2 BHK ஹவுஸ். இதுதான் இந்த வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். தென் மேற்கு குபேர மூலையில இந்த பெட்ரூம் ஆனது அமைஞ்சிருக்கு. டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா 13x11 சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் உட்வொர்க் செய்திருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட டிராவும் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் தான். வெஸ்டர்ன் டைப் கிளாஸ் செட் போடப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டினுடைய செகண்ட் பெட்ரூம் தான். 11x10 சைஸ்ல மிரரோட வார்ட்ரோப் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டினுடைய கிச்சன். கிச்சனுக்கும் ஹாலுக்கும் மிடில்ல ஒரு ஆர்ச் ஒர்க் செய்திருக்காங்க. அதுல கோல்டு கோட்டிங்ல பெயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 11x9 சைஸ்ல ஃபுல் கவர்டு வுட் ஒர்க்கோட இருக்கு. சிங்க், பைப் எல்லாம் பிராண்டடா போட்டிருக்காங்க. கிச்சன் டாப் ஃபுல்லா கிரானைட்ஸ் போடப்பட்டிருக்கு. லெஃப்ட் செல்ஃப் ஒர்க் எல்லாமே டேபிள் டாப் வாஷ் பேஷனும் கிளாஸ் பினிஷிங் மைக்கால பினிஷ் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டுடைய காமன் ரெஸ்ட் ரூம். மேல லோ ரூஃப் லேப்ட் ஃபெசிலிட்டிஸோட ஒரு இந்தியன் டைப் கிளாஸ் செட் கொடுத்திருக்காங்க. போருக்கான ஸ்விட்சும் இங்கேயே இருக்கு. வீட்டினுடைய பேக் டோர் இதுதான். பின்னாடி சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 அடிக்கு காம்பவுண்ட் வாலும் இருக்கு. செட்பேக் ஏரியா ஃபுல்லுமே பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாம ஸ்டெப்ஸுக்கு கீழேயே வாஷிங் மிஷின் சர்வீஸ் ஏரியாவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேர் கேஸ் ஃபுல்லுமே டெரகோட்டா பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. லேண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா ஓபன் டெரஸ் பிளைனா தான் இருக்கு. கூல் ரூஃப் எல்லாம் போடல. ஃபுல்லி ஃப்ரேமபிள் ஸ்ட்ரக்சர்.
காலம் பாக்ஸ் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. மேல 2 ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வீட்டை சுத்தி எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்க. எல்லாமே நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தான். அதிவேகமா டெவலப் ஆயிட்டு இருக்க ஒரு சூப்பரான ஏரியா. பேக் சைடு பாத்தீங்கன்னா 3 போகம் விளையக்கூடிய விவசாய நிலமும் இருக்கு. சுத்தி நிறைய புதிய லேஅவுட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால 1000 to 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ரேட் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெறும் 3.5 கிலோமீட்டர் தான். ஒரு 5 மினிட்ஸ்ல பிக் டெம்பிளையும் ஓல்டு பஸ் ஸ்டாண்டையும் ரீச் பண்ணிடலாம். மாடியில இருந்து பெரிய கோயில பாக்குற தூரத்துல இருக்கு. முக்கால் பிளாட்ல ஒரு 7 சீட்டட் கார் பார்க்கிங்கோட டிவி ஸ்டாண்ட், வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், மாடுலர் கிச்சன் இவ்வளவு வசதிகளோட இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கான விலை 55 லட்சம், 55 lakhs. பிரைஸ் ஸ்லைட்லி நெகோசியபிள். இந்த பிரைஸ்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட இந்த ஏரியால வேற வீடு இல்ல. நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த வீட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சா கீழே கொடுக்கப்பட்டிருக்க எங்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அட்வான்ஸ், அக்ரிமெண்ட், லோன் அரேஞ்ச்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் A to Z நாங்க பாத்துக்கிறோம். தஞ்சையில் அழகிய வீடு மற்றும் மனைகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக வாங்க விற்க தஞ்சை ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்க. பத்திரத்தை பண்ணுங்க, பாலை காய்ச்சுங்க. நன்றி, வணக்கம்.